கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞரணி சார்பாக இன்று கோவை மாவட்டம் ஆட்சியர் அவர்களிடம் தொடர்ந்து 2 வாரமாக பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றினால் கோவை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தோம்னா வாழை மரம், தென்னை மரம், பாக்கு போன்ற மரங்கள் எல்லாம் கடுமையாக சேதம் ஏற்பட்டு விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்புள்ளாகி இருக்கிறது. அறுவடைக்கு தயாரான வாழைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வாழைகளுக்கு ஒவ்வொரு விவசாயிகளுடைய தோட்டத்திலையுமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வேளாண் துறையிடம் கோரிக்கை வைத்திருந்தோம். வேளாண்மை துறையானது அளவிடும் பணியை மேற்கொண்டு ஒரு வாழை மரத்துக்கு வெறும் 6 ரூபா நிவாரணம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு வாழை இலை 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு வாழை மரத்துக்கு 6 ரூபாய் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே வேளாண்மை துறை ஒரு வாழை 150 ரூபா செலவாகுதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு வாழை வளர்த்து வைக்கிறதுக்கு 150 ரூபா செலவாகும் பொழுது வெறும் 6 ரூபாய் மட்டும் கொடுப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வாழை ஒன்றுக்கு 200 ரூபா கொடுக்கணுங்கிற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல் பார்த்தோம்னா தென்னை மரத்துக்கு 35% மேல் சேதாரம் ஏற்பட்டால் இழப்பீடு தருவதாக கூறியிருக்கிறார்கள். ஒரு தோப்பில் 30 மரம் 40 மரம் இருந்துச்சுன்னா 1 மரம் 2 மரம் முறிஞ்சுற விவசாயிகளும் இருக்கிறாங்க. ஒரு 200-300 மரம் இருக்கிறது 10-15 மரம் முறிஞ்சுற விவசாயிகளும் இருக்கிறாங்க. ஆகவே பாரபட்சமின்றி, ஏன்னா இது மரப்பயிர், தொடர்ந்து வருமானம் கொடுக்கக்கூடிய பயிர், எனவே பாரபட்சமின்றி விழுந்த மரங்களை கணக்கெடுத்து முறையாக எல்லா விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அரசு இதுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் கணக்கெடுத்தோம்னா கடந்த ஆலங்கட்டி மலையிலிருந்து கணக்கெடுத்தோம்னா கோவை மாவட்டத்தில் மட்டுமே லட்சக்கணக்கான வாழைகளுக்கு மேல் விழுந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான தென்னை மரம், பாக்கு மரங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேளாண்மை துறை ஒரு மரத்துக்கு 6 ரூபாயும் ஒரு ஹெக்டருக்கு 17,000 ரூபாயும் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு வாழை இலை 10 ரூபாய்க்கு விற்கும்போது நம்ம ஒரு வாழைக்கு 6 ரூபாய் அப்படிங்கும்போது முழுவதுமே அறுவடைக்கு தயாராக இருக்கிற வாழைங்க.